கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் நவராத்திரி விழாவில் பங்கேற்க செல்லும் சுவாமி விக்கிரகங்கள் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து மன்னரின் உடைவாள் மாற்றி இரு மாநில போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் வழியனுப்பி வைக்கும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கேரள தொல்லியல் துறை அமைச்சர் கடன்னப்பள்ளி ராமச்சந்திரன் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. நிர்வாக காரணத்திற்காக 1840ஆம் ஆண்டு இந்த விழா திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் பின்பு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சுசீந்திரம், முன்னுதித்த நங்கையம்மன், குமாரகோவில் முருகன் மற்றும் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சுவாமி விக்கிரகங்கள் யானை, வெள்ளி, குதிரை வாகனம் மற்றும் பல்லக்கில் ஊர்வலமாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்லப்படும். பின்னர் அங்கு 10 நாள் நவராத்திரி விழா பூஜைகளில் பங்கேற்ற பின்பு சுவாமி சிலைகள் மீண்டும் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவது மரபு. அதேபோல் இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா வருகிற 23ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதனையடுத்து சுசீந்திரம், முன்னுதித்த நங்கையம்மன், குமாரகோவில் முருகன், பத்மநாபபுரம் அரண்மனை தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் விக்கிரகங்கள் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி மன்னர் உடைவாள் மாற்றி இரு மாநில போலீஸ் மரியாதையுடன் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வழி அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மன்னரின் உடைவாளை கேரள தொல்லியல் துறை அமைச்சர் கடன்னப்பள்ளி ராமச்சந்திரன் தமிழக இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜான்சி ராணியிடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் தமிழக கேரள போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையுடன் சுவாமி விக்கிரகங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பக்தர்கள் புடைசூழ கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.